ஹாய் காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். மோட்டிவேஷன் மேக்னட் யூடியூப் சேனலோட நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. தொடரான சிறுகதைகள் நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டிருக்கிறோம். அந்த வகையில் லியா அஸ்மி எழுதிய கரையை தேடும் அலைகள் என்ற சிறுகதையின் தொடர்ச்சியை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்படியே சில காலங்கள் உருண்டோடி கொண்டிருந்தன. அவர்கள் கேட்ட துஆ வீண் போகவில்லை. ஆம், அவளுக்கும் பிள்ளை பாக்கியம் கிட்ட ஆரம்பிக்கிறது. அதனால் அவள் கணவன் மாத்திரமல்ல, உண்மையிலேயே முழு குடும்பத்தவர்களும் மாமி மதினி என அனைவரும் பேரானந்தம் அடைந்தார்கள். இப்படியே இவர்கள் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் அவள் கணவன் முன்பை விட இன்னும் அவள் மீது இரக்கமாக இருந்தார். அந்த சந்தோஷம் கூட நீடிக்கவில்லை. காரணம், நசீமுக்கு தாங்க முடியாத தலைவலியும் காய்ச்சலும் தினம் தினம் ஏற்பட்டது. ஆரம்பத்திலே சில சின்ன வைத்தியர்களிடம் போய் குணமடையாத மற்ற பெரிய வைத்தியர்களை நாடி செல்வோம் என முடிவெடுத்தார்கள். எத்தனையோ டெஸ்டிங் எடுத்தார்கள். அதற்கு பிறகு ரிப்போர்ட் வரும் வரை காத்திருப்பார்கள். மீண்டும் டெஸ்டிங் எடுப்பார்கள். இப்படியே ஒரு வாரம் சென்று இறுதியில் கிடைத்த பெறுபேறு இரத்த புற்றுநோயாம். ஆம், அவர் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பம் உறவினர் அனைவரும் ஒரு நிமிடம் ஆடிப்போனார்கள். தாய்மை அடைந்திருக்கின்றோம் என்ற சந்தோஷத்தை அப்படியே மறந்து தன் மனதிலுள்ள வேதனையை தீரும் வரை உட்கார்ந்தும் சாய்ந்தும் அமர்ந்தும் கதறி கதறி அழுதாள். 2 மாதங்கள் தான் நோய் நீடித்தது. மிகவும் முற்றிருந்தது இரத்த புற்றுநோய். 2 மாதங்களின் பின் மிகவும் இடியான ஒரு செய்திதான். நசீம் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ். வஃபாத்தானதும் ஹிதாயா மயக்கமுற்று விழுந்தாள். மயக்கம் தெளிவதும் இதை பார்த்து அனைவரும் கண்ணீர் விட்டழுதார்கள். அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் அவள் இருக்கவில்லை. சில தாய்மார்கள் சொன்னார்கள், ஹிதாயா, அழாதேம்மா, அழாதே. இந்த நிலைமையில தான் நீ அழவே கூடா. பொறுமையாயிரி. சத்தம் போடாம கதறாம உண்ட கணவனுக்காக துவா கேளுமா. அவரு கபிர சொர்க்கத்து பூஞ்சலை ஆக்கணும் அப்படின்னு துவா கேளுமா என்று சொன்னார்கள். அவளை கட்டுப்படுத்தினார்கள். அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அந்த பேச்சு எதுவுமே அவளிடம் எடுபடவில்லை. உண்மையிலேயே யோசித்து பார்க்க போனால், குழந்தை என ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்த அவள் கணவன் நசீமுக்கு அவர் குழந்தை ஆனா பெண்ணா என்று கூட முகத்தை கூட பார்க்க முடியாமல் ஆகிவிட்டதே என அனைவரும் வேதனைப்பட்டார்கள். ஆனால் நிச்சயம் அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை நாடிருப்பான் என வேறு சிலரும் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன். அவள் விடயத்தில் அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மையை நாடிருக்கிறான். அல்லாஹ்வின் சோதனை எந்த விதத்தில் வரும், எப்படி வரும், யாருக்கு வரும், எவருக்கு வரும் என்பது தெரியாது. அவன் தான் நாடியவர்களை சோதிக்கிறான். நாடும்போது நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். ஆம், அவள் இத்தாவுடைய காலம் முடிவரும் போதே குழந்தையும் கிடைத்தது. அழகான ஒரு பெண் குழந்தை. குழந்தையை பார்த்ததும் எந்த அளவு சந்தோஷப்பட்டாலோ அதே அளவு கவலைப்பட்டு தன் கணவனின் ஆசையை நினைத்தும் அழுதாள். சிறிது காலம் அவள் கணவன் குடும்பம் அத்தனை பேரும் வந்தார்கள். மாறி மாறி பிள்ளையை பார்த்தார்கள். குழந்தையோடு பாசமாக இருந்தார்கள். போக போக ஒருவர் பின்னொருவராக காணாமல் போனார்கள். இறுதியில் கணவன் நசீமின் தாயாரின் தம்பி கூறிய வார்த்தைகள் அவளை சுக்கு நூறாக்கியது. மக, ஒரு விஷயத்தை தெளிவாக பேசிக்குவோம். என்னண்டா, நசீம்ட சொத்துக்களில் உங்களோட பிள்ளைக்கும் பங்கு இருக்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் பிள்ளைக்கு 18 வருஷமானதும் தர்றோம். சரியா? சும்மா வந்து பிள்ளைய காட்டி பிரச்சனை பண்ணிக்கொண்டெல்லாம் இருக்கக்கூடா. ஆமாம், எப்போ தரணுமென்று எங்களுக்கு நல்லாவே தெரியும் என உறுதியாகவும் இறுதியாகவும் வித்தியாசமான துணியில் சொன்னார். இல்லை மாமா, இல்லை, நான் கேட்க மாட்டேன். சொந்தம் என்ன, சொத்தென்ன, கண்ணிறைஞ்ச கணவனையே இழந்து நிற்கிறேன் மாமா. எல்லாத்தை விடவும் பெரிய சொத்து
எனக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஆனால் நான் பட்ட வேதனைகளும் அவமானங்களும் புத்தகங்களால் பல பக்கமாக எழுதலாம். நான் விட்ட கண்ணீரை காவியமாக படைக்கலாம். அதெல்லாம் நினைக்கும் போது இந்த சொத்தெல்லாம் எனக்கு பூஜ்யந்தான் மாமா. அல்லாவுக்கு பயம் இருந்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாவின் கேள்வி கணக்குக்கு பயம் இருந்தால் பிள்ளைக்கான பங்கை தரலாம் மாமா என்றால் கண் கலங்கியவாறு. அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அவ்விடத்தை விட்டு அகன்றார்கள். ஹிதாயாவும் மனதுக்குள் நினைத்து கொண்டாள், சொத்தென்ன சொந்தமென்ன எல்லாம் வெறும் வெளி வேஷம்தான். பணம் என்று ஒன்று இருந்தால் எல்லாம் தானாக வந்து ஒட்டிக்கொள்வார்கள். எனக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடை குழந்தை செல்வத்தை கண்குளிர பார்த்து சிறந்த பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்பது சிறந்த பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்பது மாத்திரமே என திட சங்கம் பூண்டு கொண்டாள். உமா உமா என்ற புக்ஸை கண்டீங்களா என தன் உயிர் செல்வ மகள் ஃபாத்திமா தன் கையை பிடித்ததும் தான் சுய நினைவுக்கு வந்தாள் ஹிதாயா. உமா, கொத்மல் எஃப்எம்மில் சுவர்ண பூக்கள் போய்கொண்டிருக்குமா, எனக்கு லைன் எடுத்து தாங்களே, நான் பேசணுமா என கெஞ்சினாள். சரி மக சரி, நான் வரேன், ஏண்ட பிள்ளைக்கு கொத்மல் எஃப்எம்முக்கு எடுத்து தரேன் வாங்க என கண்களிலிருந்தே கரை புரண்டோடும் கண்ணீரை துடைத்தவாறே செல்கிறாள் வானொலி அருகில். காலம் செய்த கோலம் இப்பொழுது குழந்தைக்கு 9 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. 9 வயதே நிரம்பிய செல்ல மகள் மாத்திரமல்ல, செல்வ மகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கொத்மலை எஃப்எம்முடன் தொடர்பு கொள்ள வானொலி அருகில் போய் அமர்கிறாள் ஹிதாயா. ஆம், மோட்டிவேஷனல் மேக்னட் யூடியூப் சேனலில் தொடரான சிறுகதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரையை தேடும் அலைகள் என்ற சிறுகதை எழுத்தாளர் லியா அஸ்மி எழுதிய இந்த கதை ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார். இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் மாத்திரம்தான் கற்பனை. இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல். கொத்மல் எஃப்எம்மின் அபிமான நேரொன்றின் விருப்பத்தின் பேரிலேயே இக்கதையை எழுதினேன். உண்மையிலே சில குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. கட்டாயம் அவர்களுடைய எண்ணங்கள் இந்த கதையின் மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹிதாயாவை போன்ற பெண்மணிகளுக்கு நல்ல ஊன்றுகோலாக அமையும் என்று நம்புகின்றேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். உண்மையில் இந்த ஹிதாயா, அதாவது அந்த சகோதரின் அனுமதி மற்றும் அவரது பிள்ளையின் அனுமதியுடன் தான் இந்த இடத்தில் மீண்டும் நாம் கொத்மல் எஃப்எம்மில் ஒளிபரப்பான இந்த சிறுகதையை மோட்டிவேஷனல் மேக்னட் யூடியூப் சேனலில் உங்களுக்கு பதிவு செய்தோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் 9 வருட பூர்த்தியாக இருந்த, அதாவது ஃபாத்திமா என்னும் அந்த சிட்டு தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார் என்பதை மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த சிறுகதையை அவர் தொடர்ந்து கேட்டு வருகிறார். இந்த கதை நிச்சயம் தாயின் மீதும் அவருக்கு மிகுந்த அன்பை பற்ற ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். இத்தோடு இந்த சிறுகதை, அதாவது கரையை தேடும் அலைகள் என்ற சிறுகதை முற்று பெறுகிறது. மீண்டும் இன்னொரு சிறுகதையில் சந்திப்போம். முக்கியமாக இந்த சிறுகதை பற்றி உங்கள் கருத்துக்கள் தான் எழுத்தாளருக்கு இன்னும் எழுத வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுக்கும். எனவே உங்களது கமெண்ட்டை நிச்சயம் நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்று நம்பி ஹிதாயா மற்றும் ஃபாத்திமா அவர்களுக்கும் நிச்சயமாக எமது பிரார்த்தனைகளை தொடர்ந்து கேட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் ஃபாசிரா ஜுனைதீன்.